ஹாய் டச்சீஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கான பொசசிவ் கோல்டு சிஇஓ அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். எஃப்எஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? மறக்காமல். அண்ட் ஆல்சோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க டச்சேரிஸ். அண்ட் அப்டேட் அப்கமிங் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எப்போவுமே அதான் சொல்கிறேன், இப்பயும் சொல்லிக்கிறேன், கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேவா? சரிடா சரி, நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்ததுமே ஒயனை தான் காட்டுறாங்க. ஒயன் அப்படியே ஏ ஏ சான், இது எப்படி? இது சொல்லுடி கொஞ்சம், அவன் விட்டா எனக்கு அடித்து தின்றுவான் போல. ஏ ஒயன், எனக்கே ஒன்றும் தெரியாது, நீ ஏண்டி எந்த நம்பிக்கையிலடி வந்து என்கிட்ட கேட்குற? ஐயோ, இந்த கம்பெனியில் அதிகமாக சேலரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அங்கேயும் சொல்லிட்டு ஒரு ஃபைலை வச்சுட்டு ஆடிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு வாய்ஸ், ஏ என்னடி பண்ணிட்டுருக்கா? அது அது ஐயோ வந்துட்டானா? பார்த்துட்டானோ? அது அது ஏ என்ன அது இதுன்னு நான் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்டேன். அது சார், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுற மூஞ்சிய பாரு, ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியுது. என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கா? என்ன ஃபைலை வச்சுட்டு அந்த டேபிள் இந்த டேபிள்னு சொல்லி ஒரு கேபினுக்காக போய் அலையிறதா? அது இல்லை சார், ஒரு டவுட்டு. அதுதான். டவுட்னா என் ரூமுக்கு வர வேண்டியதானே? இல்லை, நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு கூட வாய் பேசாத ஃபஸ்ட்டு. என்ன ரூமுக்கு வா. சார் ரூமுக்கா? என் கேபினுக்கு வான்னு சொன்னேன். ஓகே சார், ஆனால் நான் இங்கேயே ஏதாவது முடிக்க முடிஞ்சால் முடிச்சிடுறேனே. நான் வான்னு சொன்னேன் ஒயன், வர முடியுமா முடியாதா? இதோ இதோ வரேன்னு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. நீங்கள் அந்த போஸ்ட்டும் முன்னாடியே போகிறான். போயிட்டு அப்படியே ஒரு சேரில் உட்காடுறான். அந்த டேபிளில் ஜோன் ஜங்குக் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னா முடிஞ்சு. இவன் சும்மாவே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு பார்க்குறான். சான்ஸ் கிடைக்கும் போது அங்கே இங்கேன்னு தடவுறான். என்ன பையனும், சி இவங்ககிட்ட தான் வந்து மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி உங்களை பார்த்துட்டு, என்னடி பார்த்துட்ருக்கா? என்ன ரொம்ப அழகாக இருக்கேனா? அது இல்லை சார். அப்போ நான் அழகா இல்லையா? ஐயோ சார், அப்படி இல்லை, எனக்கு இது இது இந்த இந்த டவுட்டு தான் சார். ஏன்டி இவ்வளோ திக்குற? நான் நீங்கள் ஏதாவது கட்டிங் போட்டு வந்துட்டியா என்ன? ஐயோ சார், நான் அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் இல்லை சார். தெரியுது, வா உகாரிங்க. இல்லை சார், நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களவே பார்க்குறான், லைக் ஒரு மாதிரி முறைச்சிட்டு பார்க்குறான். நீங்கள் ஐயோ சார், இந்தா இப்போவே சேர் எடுத்து போட்டு உட்காந்துடுறேனே. இதுக்கெல்லாம் போய் இப்படிலாம் பார்க்கலாமா? அதோட நீங்களும் அப்படி பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு உட்காருறீங்க. நீங்கள் அந்த பர்சனும் அது அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபைல்ஸ் வாங்கி பார்க்குறான். நாடி இது இவ்வளோ மிஸ்டேக்காக இருக்கு? அது சார், நைட்லாம் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் சார். அதுதான் அவ்வளோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. நைட்டு 3 மணி வரையும் முழிச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் சார் இதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேகே அந்த ஃபைல்ஸ் அப்படியே ஓர வச்சுட்டு, எதுக்கடி இவ்வளோ கஷ்டப்படுற? நான் தான் சொல்கிறேன்ல, என் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ, நானே உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்கிறேன், நீ ஒர்க் கூட பண்ண வேணாம். அப்படியே சும்மா ஆஃபீஸ் வந்தியா, என்னை அப்படியே ஜாலியாக வச்சுக்கிட்டியா, அப்படியே நைட்டு வீட்டுக்கு போனியா, அப்படி இருக்கலாம்ல? ஐயோ அதெல்லாம் முடியாது சார். நீங்கள் ஃபைலே கொடுங்க, நான் ஃபைலே பார்த்துக்கிறேன். முடியும்டி. ஐயோ அதெல்லாம் முடியாது சார். நான் இப்போ போகிறேன். நின்று நான் நைஸாக ஃபைலை தூக்கிட்டு போகிறேன். என்னடி இவ்வளோ மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்க? போச்சு, இவன் வேறு அடிக்கடி அந்நியன் ஆயிடுறான், அடிக்கடி அம்பி ஆயிடுறான், மறுபடியும் அந்நியன் ஆயிடுறானா? எப்போ எப்படி இருக்கான்னு கூட தெரியாது. சி, நல்லா ஆள் பாரு, பல்காக இருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இங்கே ஜேகே, என்னத்தான் என்ன? அது சார்,
அது அது இன்னும் 15 மினிட்ஸில் உங்களுக்கு நான் கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பேன் சார். கரெக்டாக கொண்டு வந்து கொடுப்பேன். என்னத்தடி மறுபடியும் மிஸ்டேக்கோடையா? இல்லை சார், மிஸ்டேக்கே இல்லாமல் ஒரு மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் என்னன்னு கேளுங்க. ஓகேவா? ஆ ம் இந்த வாய் மயிறு ஒன்றும் குறைச்சல் இல்லை. போ, இதெல்லாம் எடுத்துகிட்டு போ. ஆ ஆ ஓகே சார், பாய். ஆ ஈ அப்படி சொல்லி பல்ல காட்டுறீங்க. அவனும் ஏய் எதுக்கு பல்ல காமிச்சிட்ருக்க? அது இல்லை சார், கோவமாக இருக்கீங்களே, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அது உங்களுக்கு இன்னும் தான் கோவமாக்குது போல். நான் போயிட்டு வரேன் சார். ஆ வரட்டா சார் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் ஜேகே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு ஆ ஆஃபீஸ் ஃபுல்லாக கோல்டாக இருக்கேன். அவளை பார்த்தா மட்டும் அப்படியே பூனையாட்டம் ஆயிடுறேன். எல்லாம் ஒழுங்காக திட்ட ஊற வருதா? ஆ சிரித்து சிரித்து பேசி பேசியே மயக்கிடுறா என்னையா. எனக்கு வேணும் போல் தோணுது, ஆனால் கிடைக்க மாட்றா. கிடைக்கும் போது வச்சுக்கிறேன் உன்னைய. கிடைக்கும் போது எல்லாம் வச்சுக்கிறேன். ஆ என்ன இன்றைக்கி பிளாக் கலர் போல் உள்ளுக்குள்ளே போடுறதெல்லாம் அப்படியே குனியும் போது எல்லாமே தெரியுது. இது கூட தெரில இவளுக்கெல்லாம் அப்படின்னு அவனும் நினச்சிட்டு அவனும் அப்படியே உங்களை பற்றிட்டு திங்க் பண்ணிவிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ இது யார்கிட்ட போய் கேட்பேன், நீ எப்படி போய் கேட்பேன், இது எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே, இல்லாட்டி அந்த சிஇஓ என்னை ஏதாவது பண்ணிடுவான். நான் வேறு வீரவசனம்லாம் பேசிகிட்டு வந்திருக்கேன். ஐயோ வயன், உனக்கு வாய் மட்டும் போதுண்டி, எல்லா இடத்துலையும் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அஞ்சனா இப்போ ஜிமின் வராரு. நீங்கள் ஜிமினை பார்த்ததோ ஜிமின் சார், ஜிமின் சார் இன்றைக்கி என்ன ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பக்கத்தில் இருந்து சார் ஒயன் ரெடி பண்ணிகிட்ருக்கா? வந்துருவாடா. அவர்கிட்ட எதாவது பேசினா இவளுக்கு என்னதான் ஆகிடுமோ தெரியாது. ஒன்றும் இல்லை, ஒர்க்கை பாருடி மூடிட்டு வந்துடுவா. என்ன ஏதாவது கேட்கா? சார் இன்றைக்கி என்ன சார் ஏதோ கொரியாவோட பிரின்ஸ் மாதிரி இருக்கீங்க, எவ்வளோ அழகு தெரியுமா நீங்கள்? அயன் நீ ஐஸ் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டு. என்ன விஷயம்? அது சார், நான் என்ன சார் ஐஸ் வச்சேன், உண்மையை தானே சொன்னேன். என்ன விஷயம் சார்? அப்படி நீங்கள் ட்ரெஸ் கூட நல்லா இருக்கு சார் உங்களோட. அது ஐயோ வளர்றேனே. அது சார் இன்னைக்கு நீங்கள் பார்க்கவே நல்லா ப்ரைட்டாக இருக்கீங்க. என்ன விஷயம் அயன்? அது என்ன விஷயம்? அது சார், இந்த ஃபைலில் ஓவர் மிஸ்டேக் ஆகிடுச்சு சார். நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு பண்ணேனா எங்கே என்னென்ன மிஸ்டேக்குன்னு கூட தெரில. ஜேகே சார் விட்ட வர நான் வீரவசனம் வேறு பேசிட்டு வந்துருக்கேன். 15 மினிட்ஸில் முடிச்சுட்டு வந்து கொடுக்குறேன்னு. எனக்கு எப்படியாவது இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தரீங்களா சார்? நீ ஃபைலை கரெக்ட் பண்ணுறதுக்கு பாரு, அவன் உன்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்கான். வாட்? புரியலையே. ஒயன் அங்கே பாரு, அவன் கேபின்லேருந்து உன்னை தாண்டி நல்லா முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்படியா? அவர் எதுக்கு என்ன முறைக்கணும்? எது பண்ணாலும் முறைக்கிறாரு சார். நீங்கள் கொஞ்சம் என்னென்னு பேசி பார்க்குறீங்களா? எதுடி என்னை இந்த மேனேஜர் பொசிஷனில் அப்படி தூக்கி வெளியே வீசுறக்கா? அது சார், அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னே தெரியல சார். இங்கே பாரு வயன், இந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஜேகே உன்னை தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் நீ ஏன் ஒத்துக்க மாட்டுற? அதுதான் ஓகே சொல்லலாம்ல. ஐயோ சார், அவரை பார்த்தீங்கள்ல, எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது சார். பயமாக இருக்கா? அவனை பார்த்து ஏன் நீ பயப்படுற? அது சார், அவர் நல்லா பெரிய உடம்பா, நல்லா ஒரு மாதிரி ஹார்ம்ஸ் எல்லாம் நல்லா ஜிம்முக்கு போய் நல்லா வச்சுருக்காரு. இல்லை அவர் 1 ஹேண்ட் ஃபுல்லாமே டேட்டூஸ். அவரோட இயர்ஸில் இருக்க அந்த இயர் பியர்சிங், அந்த லிப்ஸ் பியர்சிங், ஐப்ரோ பியர்சிங் அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மாஃபியா ஆட்டம் இருக்கார் சார். என்ன பாருங்களேன், நானே ஒரு மென்டலாட்டம் இருக்கேன், அவர் எப்படி இருக்கிறாரு? ஐயோ சார், எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்கு. அதனால தான் விடுங்க, அதெல்லாம் எதுக்கு, இப்போ நீங்கள் வாங்க சார், எனக்கு இது மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி அந்த ஆள் என்னை அசிங்கமாக கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் ஜிமினும். சரி வா, அப்படி உனக்கு எல்லாம் பண்ணி தந்தா எனக்கு என்ன தருவ? அதுவா, சானோட நம்பர் வாங்கி தரட்டா? அப்படியாடி? வா
இது முன்னாடி சொல்லியிருந்தா இதுக்கு இவ்வளோ நேரம்லாம் பேசிட்டு அவன் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன வா பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் அவ்வளோ ஜிம்மின்ட்டு கை பிடிச்சி ஜாலியாக குதிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க. இங்கே ஜிம்மின் அப்புறம் கேபின் போய்ட்டு இங்கே பாரு இங்கெல்லாம் மிஸ்டேக்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லா மிஸ்டேக்கும் நோட் பண்ணி கொடுக்குறாரு. நீங்களும் அப்படி சின்சியராக உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு எல்லாமே நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமின் ஒயன் இந்த லைனே தப்பு தான், இதை நீ ஃபுல்லாக சேஞ்சு பண்ணு. அண்ட் இதுக்கு பதிலாக நீ ஏன் வேறு மாதிரி பண்ணக்கூடாது, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடு ஓகேவா? ஓகே சார். வேறு ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இல்லை வேறுலாம் எதுவும் இல்லை. இப்போது எல்லாமே ஓகே தான் நினைக்கிறேன். அண்ட் நீ ஃபஸ்ட்டு இது நோட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரியா? நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டா? சார் இருக்கிற அந்த 4 பேஜுக்கு எதுக்கு நோட்ஸு? கரெக்டாக பாருங்கள். இப்போது ஒரு மேனேஜராக இருக்கீங்க, இதுக்கு நோட்ஸ் வேறு தேவையா? அப்படிங்க உன்னை வச்சனா வையே, நீ தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்க, என்னவே திட்டிகிட்டு இருக்க. ஐயோ பையன் கொஞ்சம் சும்மா தான் இரேண்டி. ஐயோ இல்லை சார், ஒரு எமோஷ்னலில் திட்டேன். சரி விடுங்க, இப்போ என்ன நோட்ஸ் தானே வேணும், டைம் என்னாச்சு? கரெக்டாக இப்போது நீ சொன்ன 15 மினிட்ஸில் இன்னும் 10 மினிட்ஸ் போயிடுச்சுடி, இன்னும் 5 மினிட்ஸ் தான். இன்னும் இதெல்லாம் கரெக்டாக தட்டி அதை லேப்டாப்பில் அதை கரெக்ட் பண்ணி நீ ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour ஆகிடுவோம். அது உன்னோட ஒர்க்கு பண்ணுற ஸ்பீடு பொறுத்து அப்படிங்கிறாரு. நீங்கள் போச்சு. அப்போ அந்த ஆள்கிட்ட மறுபடியும் நான் திட்டு வாங்க தான் போகிறேண்ணா? அது உன் தப்பு. நீ ஏன்டி 15 மினிட்ஸ்ன்னு ஒரு 3 ஹவர்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ ஜிமின் சார் அப்படி சொன்னால் போதும். அந்த ஆள் வர டெய்லியும் ஆஃபீஸ் வர இதில் வேற ஒரு ஃபைல் எடுத்து வச்சுக்கிற, அதை வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஓபி அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன வேலை தான் பண்ணுற அப்படின்னு அசிங்கமாக கேட்குறான் சார். நல்லா நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்குறான். எனக்கே விட்டால் எங்கேயாவது தூக்கு மாட்டி சேர்த்துடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குறான் சார். அவர் கேட்குறது கரெக்டு தானே ஒய்யன்? எவ்வளோ 80,000 சேலரி வாங்குற? அப்பா அப்படின்னா சும்மாவா சார்? அப்போது நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க? 1,50,000 வாங்குறேன். நானும் நீயும் ஒன்றா ஒய்யன்? நான் எவ்வளோ அழகாக ஒர்க் பார்க்குறேன், நீ பாரு சும்மா வர. அந்த கேண்டீன் மட்டும் போயிட்டினா உன்னை இழுத்துட்டு வரக்குள்ள ஒரு வழி ஆகிடும். அங்கே போயிட்டு ஃப்ரீ ஃபுட்டு அப்படிங்கிறனால நல்லா சாப்பிட்ற. என்ன பண்ணுறது? உனக்கு அவன் ஒரு ஆஃபர் கொடுத்தான், இந்த மாதிரி எனக்கு ஓகே சொல்லு, வந்தீங்கன்னா என் கூட இருந்துட்டு போய்க்கோ அப்படின்னா. அவனே சேலரிலாம் தரேன்டா அப்படின்னு நீ தான் ஓகே சொல்லாமல் உட்காந்துருக்க. இதெல்லாம் ஓன் தப்பு தானே ஒய்யன்? ஐயோ சார், பிடிச்சிருந்தா நானே ஓகே சொல்ல போகிறேன், அதை விட்டுட்டு நீங்கள் வேறு. உங்களுக்கு என்ன இப்போது சானோட நம்பர் தானே, இந்தாங்க இதான் அவன் நம்பர், பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். ஏதாவதுனா வருவேன் உங்ககிட்ட தான். நீங்கள் மட்டும் ஏதாவது பண்ணிங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் ஃபோனை வாங்கி நானே பிளாக் பண்ணி விட்ருவேன். ஓயன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த நம்பர் எடுத்து அப்படியே மொபைலில் சேவ் பண்ணிக்கிறான். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு அப்படியே எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு பையன் வந்து உங்ககிட்ட, ஒயன் உன்னை ஜேகே சார் கூப்பிட்டாரு. என்னையவா? இந்தா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒர்க்கெல்லாம் அப்படியே ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பீங்க, அப்படியே வச்சுட்டு போகிறீங்க. அப்படியே போய் ஜேகே கேபின் முன்னாடி போய் நின்றுட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் ஜேகேவா? அவ்வளோதான், அப்படியே பேசி பேசி கவுத்துருவா. எதுக்கு இப்படி சில காட்ட சொல்லிட்டு இருக்கா? நான் என்ன சொல்லிடுவேன், நீ எப்போ வேணாலும் ரூமுக்குள்ளே வரலான்னு சொல்லிடுவேன். இருந்தாலும் இவளுக்குலாம் கொழுப்பு. இல்லை வாடி. சொல்லுங்க சார். என்னடி? என்னது? என்னடி? என்னது? தான் என்ன சார்? என்னாச்சு உங்களுக்கு? என்னையவே நினச்சி நீங்கள் பைத்தியம் ஆயிட்டீங்க போல். கூப்பிட்டுட்டு நீங்களே என்னன்னு கேட்குறீங்க? ஐயோ மேடம், நான் பைத்தியமா இல்லை, நீ தான் பைத்தியம் ஆயிட்ட. சார் என்ன சொல்ல வரீங்க? அதுவா, எவ்வளோ ஒருத்தி கொஞ்சம் ஒரு கரெக்டாக டைமு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்ச் பார்த்துட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னான்? 15 மினிட்ஸில் ஒரு 4 பேஜ் ஃபைலை முடிச்சுட்டு வரேன்னு போனான். 1 ஹவருக்கு மேலே ஆச்சு, இன்னும் வரல. அதான் அவன் சொன்னா முடிச்சுட்டு வரலன்னா என்னன்னு கேளுங்கன்னு. அதான் கேட்டுட்ருக்கேன். என்னது ஓயன் என்ன அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சிங்கப்படுத்துகிறானே ஓயன், நடி இது சி
இப்போ நீ ஏன்டி உனக்கு என்னன்னு கேட்டுக்கிற? அது சார், நீங்கள் கொடுத்த ஒர்க்லாம் என்ன சின்ன சின்னதா சார்? ஒரு 80,000 சேலரி வாங்குறதுக்குலாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறது தெரியுமா? அது இப்போ எதுக்குடி அழுகுற? உன்னை என்ன சொல்லிட்டாங்க? சார், உங்களுக்கு என் கஷ்டம் எங்கே சார் புரிய போகுது? நைட் எல்லாமே கண் விழிச்சு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு நான் போட்டிருக்க எஃபோர்ட் எதுவுமே தெரில. இப்போது ஒரு ஒரு 45 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அது மட்டும்தானே உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியுது. நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணியே வராமல் அழுகுறீங்க. நீங்கள் ஜேகேக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே உங்களை பாட்டு எதுக்கு அழுதுட்ருக்கா? சார், அது போச்சு, கோல்டாக மாறிட்டானா? ஆமாம், கோல்டாக மாறிட்டான். இப்போ கோல்டு சிஓ ஆகிட்டான். சார், அது நாடி எதுக்கு அழுதுட்ருக்கா? அது சார், அது பின்னாடி அது இதுன்னு எழுதிட்டுருக்கா. மயிறு என்ன விஷயம்? இப்போ எனக்கு 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு வரேன். இல்லாட்டினா வச்சுக்கோ, லன்ச் விட மாட்டேன். சார், அது முடிக்க இன்னும் 1/2 hour ஆகும் சார். எனக்கு தெரியாது, 5 மினிட்ஸ். நீ தான் என் லவ்வுக்கு ஓகே சொல்லலைல, அப்புறம் ஏன்டி நான் உன்னை அப்படியே நல்லா மேய்ச்சி எல்லாமே வச்சு பார்த்துக்கணும்? நான் அப்படி பார்த்துக்கவே சொல்லலையே. நீ சொல்லலைல, மூடிட்டு போய் 5 மினிட்ஸில் எடுத்துகிட்டு வா, இல்லாட்டி லன்ச் கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிடுறான். நீங்களும் வேறு ஏதோ பேசவும் முடியாமல் அப்படியே பாவமாக ஒர்க் பார்க்க போயிடுறீங்க. இங்கே ஜேகேவே உட்காந்துட்டு இவ்வளோ திமிரு பாரு. இவ்வளோ முடிக்க சொன்னால் போய் ஜிம்மின்கிட்ட போய் கேட்டுட்ருக்கா. என்ன திமிரு இருக்கும் இவளுக்கு? இருடி, இன்னைக்கு வச்சு செய்கிற உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் போயிட்டு 5 மினிட்ஸ் ஆகுது, 10 மினிட்ஸ் ஆகுது, நீங்கள் இன்னும் முடித்த பாடு இல்லைங்க. இங்கே அகைன் ஜேகே உங்களை கூப்பிடுறான். நீங்களும் இந்த வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு போகவே பிடிக்கல. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு போய்க்கலன்னு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜேகே கூப்பிட்டு நீங்கள் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவனே எழுந்திரிச்சி உங்கள் டேபிளுக்கு வரான். நீங்கள் அது இது இப்படி தான் வரணுமா அப்படின்னு பக்கத்தில் கேட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஒர்க்குக்கு கொஞ்சம் புதுசு, ஒரு 1 மந்த் தான் ஆகிடுக்கும். ஜேகே உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால தான் உங்களை ஒர்க்குக்கே வச்சுருந்துருப்பான். இப்போது நீங்கள் அப்படியே இதெல்லாம் கேட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்கோம். பார்த்து பின்னாடி ஜேகே நாடி பண்ணுற சார், அதான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் தெரில. என்னது? நடி பேச்சுது, இப்போ தான் பேசுவியா சிஓட்ட அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் அது ஐயோ சார், நீங்களா? நான் வேறு யாரும் நினச்சேன். வேறு யாராக இருக்குன்னு நினச்சேன் நீ? சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சாரி சார், என்னால் முடிக்க முடியல. நான் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டே நான் லஞ்சுக்கு போய்க்கிறேன், ஓகேவா? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் முடிச்சு கொடுத்துட்டு தான் லஞ்சுக்கு போகணும், மிச்சம் எல்லாருமே போய் லஞ்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லுறான். நீங்களும் அப்படியே ரொம்ப பாவமாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே இந்த டைம் உங்களுக்கு மடங்கிறதா இல்லைங்க, ரொம்ப ஒரு கோல்டாக அவனோட செல்ஃபை அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே கோல்டாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் அப்படியே ஒர்க்கெலாம் பார்த்துட்டே இருக்கீங்க. எப்படியோ ஃபைனலி லஞ்ச் அவரே முடிஞ்சிடுது. பட் எப்படியோ ஒர்க்கை முடிச்சிடுறீங்க. நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு ஜேகேட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகே பார்த்தா, முடிச்சிட்டியா? மிஸ்டேக் எதுவும் இல்லைல்ல சார்? நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஜிம்மி சார்கிட்டையும் கேட்டு செக் பண்ணேன், எந்த மிஸ்டேக்கும் இருக்காது பாருங்கள். அப்படியா? சரிடி, அங்கே வச்சுருப்போம். அப்புறம் அங்கே இன்னும் 4 ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன் பாரு, அது போய் முடிச்சுட்டு வா. சார், நான் லஞ்சுக்கு என் லஞ்சு தான் இப்போ முக்கியமா? ஒர்க்கை விட உனக்கு? ஐயோ சார், அப்படிலாம் சொல்லலை, நானும் சாப்பிட்லையா, அதான் சார் கேட்டேன். அப்படியே என் சரி, நான் ஃபயர் பண்ணிடுறேன், நீ வீட்டில் போய் உட்காந்துட்டு நல்லா சாப்பிடு, ஓகேவா? சார், இல்லை, நான் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாவமாக அதில் எடுத்துகிட்டு போகிறீங்க. இங்கே ஜெயிக்கவா போகிறவங்கள பார்த்துட்டு, காலையில் நீ ஜிமின்கிட்ட போகிற, நான் தைரியம்டி உனக்கு, அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துட்டு இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே சோகமாக வந்து அகைன் அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப நிறையா இருக்குது. அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்துட்டு, என்னடி லஞ்சுக்கு போகலையா? இல்லைதையா, லஞ்சுக்கு அவர் விடவே மாட்டுறாரு, இதெல்லாம் முடிச்சு கொடுத்தாதான் லஞ்சுக்கு போகணுங்கிறாரு.
என்ன தான் பண்ணுறது? அவன் தான் உனக்கு ரூட்டு விட்றான்னு தெரியும். அப்படின்னு நீ ஏன்டி இப்படிலாம் இருக்க? ஆ தயம், ஏன்டா நீயும்? சரி விடுடி அதெல்லாம். நான் வேணா உன்னை ஊட்டி விட்டா நீ அப்படியே ஒர்க் பார்த்துட்டே சாப்பிட்டுக்கிறியா? சரி ஓகே, இது நல்ல ஐடியாவாக இருக்குது. எனக்கு அப்படியே சைடில் விட்டு நான் அப்படி இங்கே ஒர்க் பார்த்துக்கிறேன். ஐயா சோறுனதும் பாரு மூஞ்சில் எப்படி சிரி போயிடுதுன்னு. அதெல்லாம் அப்படி தான் தயம். எனக்கு அப்படியே ஊட்டி விட்டு நான் அப்படியே ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒர்க் பார்த்துட்டு இங்கே இருக்கீங்க. அவங்க அப்படி உங்களுக்கு எல்லாமே ஃபீட் பண்ணுறான். நீங்களும் இப்படி சாப்பிட்டுட்டு ஒர்க் பார்க்குறீங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக் சைடு வந்து பார்த்தா ஜங்குக் அப்படியே ஒரு கால் பேசிகிட்டே இருக்கான். ஓகே, அப்புறம் அந்த அமௌண்ட்டு எப்போ தருவீங்க? ஆல்ரெடி 1 வீக் ஆச்சு. இதுக்கு மேலே லேட்லாம் பண்ண முடியாது. எனக்கு டுமாரோ மார்னிங்குள்ளே அதெல்லாம் போட்டுவிட்ருங்க சரியா? அப்புறம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுத்த டேட்டில் கொடுத்துட்டோம்ல. நீங்கள் கேட்ட டேட்டில் கொடுத்துட்டோம். அப்படி இருந்து ஏன் அவ்வளோ லேட் பண்ணுறீங்க? அதுவும் என்ன 1 ரூபா 2 ரூபாயா? லேக் ப்ராஜெக்ட் அது. எனக்கு எப்படியாவது அந்த அமௌண்ட் வேணும் ஓகேவா? அப்புறம் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், பார்த்து பண்ணிக்கலாம். சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு உங்கள் தோட்டு வருது. அப்படியே அவளை வேறு சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டோம். அவளுக்கு வேறு பசிச்சா மூடு ஸ்விங் ஆகும். கண்டாமணி கத்திட்டு இருப்பா. ஆனால் ரொம்ப ஓவராக போகிறோமோ? ஆனால் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவளுக்கெல்லாம். ஜிமின்கிட்ட போய் காலை என்னதுன்னு கேட்குறா. ஏன் என்கிட்ட வந்து கேட்ட மாதிரி குறைஞ்சிருவாளா? எனக்கு கட்டுப்பாகும் தெரிஞ்சு தானே இதெல்லாம் பண்ணுறா. பார்த்துக்கிறேன்டி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த கண்கொள்ளா காட்சி. தேவை உங்களுக்கு அப்படியே ஊட்டி விடுறது, நீங்கள் அவனை சிரிச்சிட்டே பார்க்குறது, அவங்களுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்படியே உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது பையனுக்கு அவ்வளோதாங்க செம்மையாக பொசசிவ் ஆகுது. அவன் அப்படியே நின்றுட்டு ஒயன் ரெடி பண்ணுற அப்படின்னு கத்துறான். எல்லாருமே ஒயனை தான் பார்க்குறாங்க. ஜேகே அப்படி ஒயனை பார்த்து முறைக்கிறான். ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. ஒயனும் அப்படியே சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன். நான் லஞ்சுக்கு கூட போகல சார். பாருங்கள் தேவங்க தான் எனக்கு ஊட்டியே விட்றான். நான் அப்போ கூட ஒர்க் தான் சார் பார்த்துட்ருக்கேன். ஏன் உங்களுக்கு பார்த்தா தெரிலையா? அந்த மயிர்லாம் தெரியுது. கேபினுக்கு வா சார். அது ஒர்க்கு. கேபினுக்கு வான்னு சொன்னேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நீங்கள் என்ன பண்ணுறது? இப்போ இவன் எதுக்கு கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்கீங்க. அப்படியே தேங்க பார்க்குறீங்க. தேங்க உங்களை பாட்டு போடி போ, அவன் புருஷங்காரன் நல்லா பெருசாக கொடுக்க போகிறான் போல். தேவம் என்ன பேசிகிட்ருக்க நீ? ஆமாண்டி, அவன் இதுக்கு தான் கூப்பிட்றான். உன்னை பார்த்தியா பொசசிவெலாம் அது? போ கூப்பிட்றான், என்னன்னு கேட்டு வா. இல்லை நீ வரமாட்டேன், அது வேறு விஷயம். போடி போ, நான் போய் அடுத்த வேலையை பார்க்குறேன். தேவம் அப்போது சாப்பாடு? போ, அவன் கொடுப்பான், சாப்பிடு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி சிரிச்சிட்டே போகிறான். நீங்கள் இவனுக்கு கரடி வாயன், இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருந்துச்சு ஜேகேயோட கேபின்குள்ளே போகிறீங்க. ஜேகே அங்கே உட்காந்துட்டு செம்ம டென்ஷனாக பார்த்துட்ருக்கான் டோரில். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. நீங்கள் அதுவும் உள்ளே போயிட்டு சொல்லுங்கள் சார் கூப்பிட்டீங்க, எதுவும் ஒர்க் இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் அப்படி கேட்டதுமே ஜேகே அப்படியே அவனை சேர்லேருந்து எழுந்து அப்படியே ஸ்பீடாக உங்ககிட்ட வந்துடான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு முன்னாடி நினச்சிட்ருக்கா? என்ன நினச்சிட்டு உன் மனசில்? காலையில் நேரம்னா ஏதோ ஒன்று சொன்னால் ஜிமின்கிட்ட போய் கேட்குற. இப்போ என்னோட சாப்பிடக்கூடாதுன்னா உனக்கு அவன் ஊட்டி விடணுமா? மயிர் உனக்கு ஒருத்தவங்க ஊட்டி விட எனக்கு திம்பியா? உனக்கு கை இல்லையா? சார் நீங்கள் தானே நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு என்ன திட்டுறீங்க? என்ன உனக்கு எதுவும் தெரியாதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன் பின்னாடி சுற்றுறேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? எனக்கு பொசசிவ் ஆகும் தெரிஞ்சு தானடி இதெல்லாம் பண்ணுற. ஐயோ சார், நான் அப்படிலாம் பண்ணல. நான் எல்லோரும் எனக்கு ஒரே மாதிரி தான். அப்போ நானும் உனக்கு மித்தவங்களெல்லாம் ஒன்றா? சார் அப்புறம் எனக்கு என்ன, நீங்கள் யார் எனக்கு? என்ன ரொம்ப பெரிய ஸ்பெஷலாக என்ன? கொயன் வர்ற கோத்துக்கு அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ. என்னடி நினச்சிட்ருக்க? உன் பின்னாடி நான் யார்ட்ட சுற்றினா உனக்கு அப்படியே ஒரு இதாக இருக்குல்ல? இனிமேல் உன் பின்னாடி சுற்றவே மாட்டேன். இப்போயும் உன்னை ஃபயர் பண்ணட்டா? சார் என்ன பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? சும்மா வேலையை விட்டு தூக்குறேன்னு. நானும் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண தானே வந்திருக்கேன். நீங்கள் வேலையை விட்டு தூக்கணும், ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
வேல்யூபிள் ரீசன் தானே. சரிடி சொல்கிறேன் கேளு சரியா. உனக்கு நீ என்ன ஸ்கில் இருக்குன்னு நீ நினைக்கிற? எனக்கு நான் கோடிங் போடுவேன் அப்புறம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ இங்கே ஜேகே தெரிதல். பாரு, உனக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு கேட்டால் அது கூட உனக்கு மயிறு சொல்ல தெரில. இதில் வேற நீ வேற இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா. பாருடி, எனக்கு உன்னை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் உன்னை வேலையில் ஹையர் பண்ணியிருக்கேன். மிச்சப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உனக்கு ஒருத்தன் ஊட்டி விட்டானே மயிறு, அவன்லாம் எவ்வளோ ஸ்கில் இருக்குது தெரியுமா அவனுக்கெலாம். அவனுக்கெல்லாம் எல்லா லாங்குவேஜும் தெரியும். C++, ஜாவா, பைத்தான் எல்லாமே போடுவான். உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் உன்னை வேலையில் வச்சுருக்கேன். எதுக்கு? எனக்கு உன்னை பிடிக்குங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். என்ன எனக்கு என்ன வேறு பொண்ணு கிடைக்காதுன்னு நினச்சிட்ருக்கியா? இந்த ஆஃபீஸில் 1000 பேர் இருக்கிறாங்க. நான் கூப்பிட்டா என்ன பார்த்தாலே போதும் மடியில் வந்து விழுவாளுங்க. அப்படி இருந்து உனக்காகத்தானே எவளையும் பார்க்காம செய்யாமல் இருக்கேன். உனக்கு மட்டும் என்னடி? ஏன் உன்னால் அடங்கிட்டு இருக்க முடியாதா? அப்படி ஒரு மாதிரி கேட்குறான். நீங்களும் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, சார் இப்போ ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் என்னடி, எவ்வளோ தைரியம் உனக்கு? உனக்கு இன்னொருத்த ஊட்டி விடணுமா? ஏன் உனக்கு கை கிடையாதா? அப்படி ரொம்ப பசிச்சுனா ஏன் என்கிட்ட வந்து ஊட்டி விட சொன்னால் ஊட்டி விட மாட்டேனா? இல்லை என்கிட்ட வந்து இல்லை எனக்கு தெரில அப்படின்னு சொன்னால் சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னேன் உன்ட்ட அப்படின்னு போச்சு. நல்லா திட்டுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே ஐஸில் டியர்ஸ் தேங்க வச்சுட்டு, அது சார் இங்கே பாரு, நார்மலாக கேட்குறேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஓயன். இப்போ நான் ரொம்ப நார்மலாக கேட்குறேன். உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி டியர் சைஸோடு பார்க்குறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு, இந்த கண்ணு சொல்லுதுடி உனக்கு என்ன பிடிக்கும்னு, ஆனால் அந்த உதடி ஏன் சொல்ல மாட்டேது? சார் ஹானஸ்ட்லி எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் தான். நீங்கள் பொசசிவ் ஆகிறது, எனக்குன்னு எல்லாமே பார்த்து செய்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு உங்களை பார்த்தா பயமாக இருக்குது. வாட்? பயமாக இருக்கா? நான் பார்த்தா என்ன பூதமாக இருக்காடி பயப்படுறது? அது இல்லை சார், நீங்கள் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக இயரில் ஃபுல்லாக இயரிங் போட்டுட்டு, லிப்ஸ் பியர்ஸ் பண்ணிவிட்டு, ஐப்ரோ பியர்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மாதிரி பல்காக நல்லா ஒரு மாதிரி இருக்கீங்களா? அதான் நல்லா தான் இருக்காது உங்களுக்கு. ஆனால் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், உங்களோட ஹேண்டு பாருங்கள், என் ஹேண்டு பாருங்கள். உங்களோட கால் வச்சு தான் என்னோடய ஹேண்டே வரும். அதான் சார் பயமாக இருக்குது. இதுக்கு தான் வேணான்னு சொல்லிட்டு இருக்கியா நீ? நான் இன்னைக்கு வேணான்னு சொன்னேன்? முடியாதுன்னு தானே சொல்லுவேன். வேணாம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படிலாம் நான் என்றைக்குமே சொன்னது இல்லையே. ஓ மேடம், அப்போ நீங்கள் அப்படி வரீங்க அப்படி தானே? எப்படியும் வரலாம். எனக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் பயம், அவ்வளோதான். நீங்கள் வேறு எல்லாத்துட்டையும் கோல்டாக இருப்பீங்களா? இதோ இப்போ வந்தப்போ கூட எப்படி திட்டினீங்க? இந்த ஆஃபீஸில் நீங்கள் எல்லாத்துட்டையும் கோல்டாக தான் இருக்கீங்க. என்கிட்ட இருக்க மாட்டீங்க தான், ஆனால் மித்தவங்ககிட்டலாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயம் வருது சார். அவ்வளோதான், மிச்சப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓ அப்படியாடி, சரி வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அவன் போய் சேரில் உட்காந்து உங்களை மடியில் உட்கார வச்சுக்கிறான். பாடிச்சலும் பயப்பெல்லாம் கூடாது சரியா? என்ன அவனுக்கு ஓகே, பட் என்னை பார்த்தா பயமாக இருக்கு, அவ்வளோதானே? ஆமாம் அதுதான். இதுக்காடி இப்படி இருக்க? ஹர்ஷோட அப்படியே உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ணணும்னு தோணுது. ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி இழுத்து செம்ம கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அழகா இருக்குடி அப்படிங்கிறான். நீங்கள் அவ்வளோதாங்க அப்படியே ஷாக்காக ஜேகேவை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? உனக்கு கிஸ் பண்ண எப்படி நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணலாம் என் பெர்மிஷன் இல்லாமல்? நாடி நான் தான் புருஷன், அதை நீ ஓகே சொல்லிட்டீல? ஆமாம் ஓகே சொன்னேன். அதுக்குன்னு இப்போவே வா? இப்போவே கூட உன்னை என்ன ஆனாலும் பண்ணுவேன் பாரியாடி. அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை அப்படியே ஒரு மாதிரி தடவுறான். நீங்கள்
ஐயோ! அதெல்லாம் முடியாது சார். முடியும்டி. ஐயய்யோ! முடியாது சார். கொஞ்சம் விட்றீங்களா? அதெல்லாம் முடியும். ஜேகே மனசு வச்சா எல்லாமே நடக்கும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். இன்னும் உங்கள் கூட பழகி செட் ஆகி அப்புறம் என் வீட்டில் போய் சொல்லி மேரேஜ் பண்ணி ரொம்ப பெருசாக இருக்குல்ல. அதெல்லாம் ஏன் நீ கவலைப்படுற? மாமா பார்த்துறேன் ஓகேவா? இருந்தாலும் என் வீட்டிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தெரியுமா உங்களுக்கு? அதுவா? இருடி ஒரு கால் மட்டும் பண்ணட்டா? என்ன என்ன ஜேகே எப்போவுமே சம்மந்தம் இல்லாமல் தான் பேசுவீங்களா? இங்கே நான் என் வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கா, நீங்கள் என்னென்னா ஒரு கால் பண்ணிக்கிட்டாங்கிறீங்க. என்ன இது? அது இருடி செல்லம், எல்லாமே புரியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. இவ்வளோ அவசரமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படியே அதெல்லாம் இல்லை, இப்போ என்ன பண்ண போகிறீங்க சார்? அதெல்லாம் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கால் பண்ணிவிட்டு, ஹலோ ஆமாம் மாமனாரே, உங்கள் பொண்ணு ஓகே சொல்லிட்டா, அப்புறம் எப்போ கல்யாணம்? அன்றைக்கி சொன்னீங்க என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா ஒரே வாரத்தில் கல்யாணம் வச்சுக்கலான்னு. என்ன ஒரே வாரத்தில் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ஜேகே யார் ஜேகே அப்படின்னு சைட்லேருந்து கேட்குறீங்க. ஜேகே பேசுறதெல்லாம் வச்சு பார்த்துட்டு ஜேகே அப்படியே என்னடி கொஞ்சம் பேச விட்றியா? அது ஒன்றும் இல்லை, உன் பொண்ணு தான் சும்மா யாருன்றா. எனது எங்கள் அப்பாவா அது? இருடி பேச விடு. அது ஜேகே யார் ஃபஸ்ட்டு நீ? இந்த ஸ்பீக்கர் போடுறேன், நீயே கேட்குறியா? போடு. போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுறான். அந்த சைடு உங்கள் டேடு ஒயன் என்னம்மா ஓகே சொல்லிட்டியா? என்ன மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? நெக்ஸ்ட்டு வீக்கே கல்யாணம் வச்சுக்கலாம், புரியுதா? நான் வேறு மாப்பிள்ளைகிட்ட டீல்லாம் விட்டேன், நீ ஓகே சொல்ல மாட்டேன், நீ லேட் பண்ணுவேன் அப்படின்னு. பாத்தியா அப்பாவை ஏமாற்றிட்ட பாத்தியா? அது அப்பா அது ஒன்றும் இல்லை விடுமா, நான் எதுவும் நினச்சிக்கல. இதெல்லாமே ஜேகே ஆல்ரெடி என்கிட்ட முன்னாடியே பேசிட்டான். ஸோ நான் இன்றைக்கே சொல்லட்டுமா, இதெல்லாம் என் பொண்ணு ஓகே சொன்னால் மட்டும்தான். என் பொண்ணு ஓகே சொன்னால் 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கிறான்னு. ஆனால் நீயும் அதே மாதிரி ஓகே சொல்லிட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 வீக்லேயே மேரேஜ் வச்சுக்கலாம், நான் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. இங்கே ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு, நடி மேரேஜெல்லாம் ஓகே ஆயிடுச்சு, அடுத்து வேறு என்ன வேணும்? என் செல்லாக்குட்டியே அது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? எனக்கு இது ஒன்றும் புரியலையே. ரொம்ப ஷாக் ஆகாத சரியா? அது ஒன்றும் இல்லடி, எனக்கு ஆல்ரெடி ஒன்று பார்த்ததுமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் ஸ்ட்ரைட்டாக அவங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்னு தோணுச்சு. அதான் வீட்டிலே போய் பேசிட்டேன். அது பேசி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ரூடி. ஆனால் நீ இப்போ தான் ஓகேவே சொல்கிறேன். என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி எல்லாத்துலேயும் லேட்டாக இருக்கா. அண்ணா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எதுலேயுமே லேட்டாக இருக்கக்கூடாதுடி சரியா? எல்லாத்துலேயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்னது? அப்புறம் என்னன்னு புரியும். இப்போ அப்படியே மாமாவோட ரொமான்ஸ்மெண்ட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படி இருக்கலாமா? அதெல்லாம் முடியாது, நான் போகிறேன் விடுங்க. எங்கடி போகிறேன்? அது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எந்திச்சு போகிறீங்க. எங்கள் ஜேகே அப்படியே போகிறேன், உங்களே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே போயிட்டு சேரில் உட்காந்துட்டு ஒயன் இப்போ என்னடி நடந்துச்சு? டைம் என்ன? ஒரு 15 மினிட்ஸ் தான் ரூமில் இருந்திருப்பேன். அந்த 15 மினிட்ஸில் என் லைஃபு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அந்த ரூமில் என்ன நடந்துச்சு? நான் அவருக்கு ஓகே சொல்லிட்டேன். அவர் ஸ்ட்ரைட்டாக எங்கள் அப்பாட்டே மேரேஜுக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கார். இன்னும் என்ன பண்ணுறதுனே தெரில. சரி பார்த்துக்கலாம், அழகாக தான் இருக்கார். அப்போது அவர் தானே இப்போ என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அச்சோ ஒரே ப்ளஷ்ஷியாக இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஷையாகிறீங்க. இப்படியே அந்த டே நல்லா முடியுது. நீங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. ஜெயிக்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டான், அவனுக்கு ரொம்ப டைட் ஷெட்யூலாக இருந்திருக்கும். ஸோ அவனும் அப்படியே போய் விட்டுருப்பான். இப்போ அப்படியே 1 வீக் கழித்து பார்த்தா நீங்களும் ஜெயிக்கவும் தான் அப்படியே ஒரு
பெரிய ஒரு கேஸ்டலில் நின்றுட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜேகேவோட வீடு தான். அதாவது மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு சும்மா ஒரு வெட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. லைக் எப்படின்னா, இப்போ மேரேஜெல்லாம் முடிஞ்சுன்னா நைட்டு அந்த வெட்டிங் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜேகேவோட வீட்டிலேயே சிம்பிளாக வெட்டிங் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் அப்படியே நின்றுட்டு ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்லாம். நீங்கள் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கீங்க. எங்கள் ஜேகே, ஏய் நீங்கள் பாரு சரியா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க, நான் போய் கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்டு வரட்டா? ஆ ஓகே ஜேகே, நீங்கள் பாருங்கள். சீக்கிரம். ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? ஏய் நல்லா பண்ண மாட்டேன்டி, நான் கொஞ்சம் குடித்தா தப்பு இல்லைல்ல? ஏன்னா இன்றைக்கி வேறு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. நடி ஓகே தானே? ஆனால் எனக்கு ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்ஸ்லாம் பிடிக்காது. சரி, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க ஜேகே, எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் என் பக்கத்தில் மட்டும் வந்தீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் மிரட்டுறீங்க. அப்போ ஜேகே, ஏ நாடி மிரட்டுற, நான் யாருன்னு தெரியும்ல? யார்? கோல்டு சிஓடி உனக்கு. அதெல்லாம் டைட்டிலு. அப்போ நான் கோல்டுடி, ரொம்ப கோல்டு. டைட்டில் மட்டும்தான் கோல்டு, ஆனால் ஆள் பக்கம் ரொமான்டிக் பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே அப்படியாடி, அப்போ ரொமான்டிக் பாய் அப்படியே ரொமான்டிக்காக வட்டா அப்படின்னு உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜேகே எல்லோரும் இருக்காங்க இருந்தால் என்னடி இப்போ நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் வண்டி கேட்போம். ஹலோ சார், நான் என்ன உங்களுக்கு பொண்டாட்டியே ஆகலை. ஏய் தாலி பாரடி காலத்தில் நான் கட்டினது தெரியும்ல? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? தெரியுதுல்ல? அப்புறம் என்ன, இன்னும் மேரேஜே 1 டே கூட ஆகலை, அதுக்குள்ளே உரிமை கொண்டாடுறீங்களா? ஏய் நைட்டே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதாண்டி, காலையில் என் பொண்டாட்டி தான். நடி அதெல்லாம் சரி தான், இப்போ போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்கிட்ட வந்தீங்கன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன்ப்பா, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுறீங்க. இங்கே ஜேகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு சும்மா அப்படியே எல்லாம் அந்தவங்களாம் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த சேர்ந்து தயாங்க வர அவங்களே பார்த்துட்டு, நீங்கள் தயாங்க பார்த்ததும், டே கரடி பயலே, கல்யாணத்தில் பார்த்தது, அப்புறம் எங்கே போனேன்? நடி பண்ணுறது உன் புருஷனுக்கு தான். நான் எங்கேயாவது இருந்தானே மூக்கு வெறுத்துரும் போல், எங்கேயாவது போயிட்டு வா, அதை பண்ணி இதை பண்ணு, நீ எப்போ பார்த்தாலும் வேலை கொடுக்குறான், நான் பண்ணி தொலைகிறது. அதான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் வேறு, அதான் போய் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி கூட ஆஃபீஸ் ஒர்க் தான் நான் உனக்குலாம். நாடி பண்ணுறது. இந்த ஆஃபீஸை கட்டிட்டு கிட்டத்தட்ட நான் இங்கே 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, எல்லாமே எனக்கு தான் தெரியும். நீ என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்க, நான் சொல்லட்டா? ஒரு வார்த்தை சொல்கிறதுக்குள்ள என்ன பண்ணுறது என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். உன ஆச்சு புரிஞ்சுதே, நான் பண்ணுறது. தயாங் என்ன அக்கைன் ஒரே டைலாக்கு. சரி அந்த டைலாக்லாம் விடு. என்ன உன் புருஷன் தானே இப்போ அவன், நான் அன்றைக்கே என்னடி சொன்னேன் பாரு, உன்னை புருஷன் தான் அவன், ரூமுக்குள்ளே போனோடனே எல்லாம் முச்சு எல்லாம் ஓகே பண்ணிடுவான்னு சொன்னேன்னா அதே மாதிரி பண்ணிடானா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் தயாங் சும்மாரு அது சொல்லி கொஞ்சம் ப்ளஷ் ஆகுறீங்க. அது அங்கேருந்து ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பேர்னிங் ஐஸோடு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு சிரிச்சுட்டு தேங்காய் லைட்டாக ஒரு ஹிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு கோபமாக வருது. அந்த சைடு ஜங்குக்கோட ஃப்ரெண்டு, என்ன மச்சான் என்னடா ட்ரிங்க்ஸ் பண்ணுறியா என்ன? ஆமாம் என்ன உன் பொண்டாட்டி அவங்ககிட்ட நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கா, என்னடா என்ன ஃப்ரெண்டா அப்படின்னு சும்மா அம்மா டீஸ் பண்ணுறாங்க. இங்கே ஜேகேக்கு ஆல்ரெடி இங்கே பொசசிவ் ஏறுது, இதில் இவங்க வேறு இப்படி சொல்கிறாங்கன்னு ரொம்ப கோவம் வருது. அவன் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்படியே உங்களை நோக்கி வரா. நீங்கள் தயாங், ஆனால் நீ சொன்னதும் ஒரு வகையில் கரெக்டு தான். நான் சொன்னேன்டி, நீ தான் அப்போலாம் இல்லை அப்படி இப்படிலாம் சொன்னேன், நம்ம பெரிய விளையாட்டா. இப்போ நான் சொன்னது தானே நடந்துச்சு. நான் மேடம் இப்போது எப்போ ட்ரீட் தருவீங்க? நான் இப்போ தான் ஆஃபீஸுக்கு வருது. ஏன்னா ஆஃபீஸ் வர மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன் பிடிச்ச இருக்கிறதுக்கு அவன் பார்க்குற ஒர்க்குக்கு உன்னால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு எந்திரிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். டி ஐயோ தயாங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரித்து பேசுகிறீங்க. அப்போ ஜேகேங்க பக்கத்தில் வந்துட்டு, ஹயன் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஜேகே பாருங்கள், இன்றைக்கி போய் எதுக்கு இன்றைக்கி தயாங்க்கு ஒர்க் கொடுத்தீங்க? அதெல்லாம் சரி,
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் இவருக்கு என்ன ஆச்சு அதுக்குள்ள அப்படிங்கிற நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே தயா ஆ உன் புருஷனுக்கு பொசசிவ் ஏறிடுச்சு போல, போடி போய் என்னன்னு கேட்டு குறைச்சி விட்டு நாளைக்கு வா. நான் அவன் போகிற கோவத்துக்கு இன்னி உன்னை விட மாட்டான்டி, அது வேணால் கன்ஃபார்மாக சொல்லுவேன். தயா நீ அப்படி சொல்லிட்டு அவனை போய் அடிக்கிறீங்க. எங்கள் தயாங்க அப்படியே உங்களை பார்த்துருச்சுட்டு வலிக்கலடி உண்மை வலிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே நீங்களா வலிக்கலையா வலிக்கலையா கில்லாதடி வலிக்குதுடி இப்போ வலிக்குதுல்ல, இனிமேல் இதான் பேசிப்பாரு அப்படி இருக்கு உனக்கு. டீஸ் பண்ணுற இருடா, உனக்கு ஒரு நாள் கல்யாணம் நடக்கும்ல, எல்லாம் ஜிமினி ஆனக்கப்புறம் தானே ஆகும். ஆமாம்ல ஜிமின் சார் எங்க, அவருக்கு என்னப்பா இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவருக்கு என்ன நெக்ஸ்ட் மந்த்லேயே சான் கூட மேரேஜ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதில் வேறு அவங்க 2 பேரும் இப்போயே கால்லாம் பேசிக்கிறாங்கடி, அது தெரியுமா உனக்கு? அதுக்குள்ளவா? அவங்களாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, நீ அதுக்கும் மேலே ஃபாஸ்ட்டாக இருப்படி. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்து ப்ரெக்னென்ட் தானே. தயா அவங்க இப்போ தான் சொன்னேன் டீஸ் பண்ணாதன்னு, அப்படியே போய் அடிக்கிறீங்க அகைன். அப்போ உங்கள் கையை யாரோ வந்து பிடிக்கிறாங்க, நீங்கள் பார்க்குறீங்க. ஜேகே தாங்க இன்னும் செம்ம கோமாக நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே நீங்கள் என்ன போனீங்க மறுபடியும் வந்திருக்கீங்க? நான் போய் 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் நீ வரலையா? அதான் என்ன பண்ணிட்டுருக்கேன், உனக்கு கையோட கூப்பிட்டு போகலான்னு வந்தேன், வரியா அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு செம்ம கோமா சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எதுக்கு இப்படி பேசுகிறான், ஆனால் ஒயன் நீ செத்துட்டுடி அப்படி சொல்லிட்டு தேங்க பார்க்குறீங்க. தேங் ஓடி ஓ. அப்புறம் ஜேகே கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன ஒரு 1 வீக் லீவ் தானே? 1 வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு மேபி 1 மந்த் லீவாக இருக்கலாம். அப்புறம் தயாங் அவருக்கும் உனக்கு நிறையா கொடுத்துருக்கேன், எல்லாம் பார்த்து பண்ணிடு. உனக்கு பிஏ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். அங்கே இருக்கிற எல்லோரும் உங்களே பார்க்குறாங்க. சில பேர் அப்படியே க்யூட் கப்பிள்ஸ், ரொமான்டிக் கப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இங்கே நீங்கள் ஜேகே இறக்கி விடு ஜேகே, என்ன பண்ணிகிட்ருக்க? என்னடி உனக்கு அவங்களும் அப்படி சிரித்து விளையாண்டு கேட்குதா? எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவனை அடிச்சலாம் விளையாண்டுக்கிற. இங்கே வா, இப்போ என் அடி என்னன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். இங்கே தேங் டேய் நீங்கள் 2 கல்யாணம் பண்ணி அவன் என்கிட்ட வந்து பேசுகிறேன், நான் என்னடா பண்ணுவேன், எனக்கு இதுக்குள்ள இவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கிறான். இங்கே அப்படியே உங்கள் சைடு வந்து பார்த்தா இங்கே ஜேகே அப்படியே உங்களை பெட்டில் போட்டுட்டு இந்தாண்டி என்ன அப்படி பேசினேன் அவன்கிட்ட அப்படி சிரிச்சு அதுவா அத்தையாங் அன்றைக்கே சொன்னான் ஜேகே, பாரு உன் புருஷன் தான் அவன் அப்படிலாம் சொன்னான். நான் தான் அப்படிலாம் கிடையாது அப்படி இப்படிலாம் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி நீ தான் என் புருஷனாக நிற்கிற என் முன்னாடி. ஸோ அதான் அவன் டீஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுவும் உனக்கு அடிக்கணுமா, உன்னை இத்தனை பேர்த்து அடிக்கணுமாடி? ஜேகே இப்போ என்ன ஆச்சு? இன்னும் உனக்கு பொசசிவ் ஆகுதா என்ன? அப்புறம் மாதிரி ஆகாதா? பாருடி நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அப்போ எனக்கு ஆகுமா ஆகாதா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிட்ட க்ளோஸாக வரோம். நீங்கள் ஆகும். சரிடி அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? என்ன பண்ண போகிறோம்? அது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம அம்மா அப்பா விளையாட போகிறோம் அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறான். நீங்கள் என்ன ஐயோ ஜேகே என்னாலேயும் உன்னை ஹேண்டில் பண்ண முடியாது ஜேகே, வேணாம் விடு. முடியும்டி. ஐயோ முடியாது ஜேகே விடு, எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் முடியும், வா நான் பார்த்துக்கிறேன், நீ ஜஸ்ட் கோஆப்ரேட் மட்டும் பண்ண போதும். ஐயோ ஜேகே விடு என்ன அப்படிங்கிறீங்க. பட் அதுக்குள்ளே ஜேகே உங்களை இழுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் வர சீன் அப்படியே டெலகிராமில் பார்ப்போம்டா, ஓகேவா? ஆஃப்டர் த சீனுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இங்கே நீங்களும் ஜேகே அப்படியே பெட்டில் ஒரு மாதிரி பெட்ஷீட்குள்ளே படுத்துட்ருக்கீங்க. இங்கே ஜேகே உங்களை பார்க்குறான், நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு ஜேகே பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி, லவ் யூ டூ, எப்படியும் என்ன ஹேண்டில் பண்ணிவிட்டேன். நடி அடுத்து டெய்லி இப்படி தான் இருக்கும், ஓகேவா? எனக்கு ஓகே தான் ஜேகே,
ஆக்சுவலி இது ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது எப்படி ஜேகேவ ஹக் பண்ணுறீங்க? ஜேகேவ் எப்படி உங்கள் ஃபோர் ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணுறான். இப்படியும் உங்கள் லைஃப் ஒரு நல்ல ஒரு மாரி ஜாலியாக ஹாப்பியாக போயிருக்கும். ஓகேடா, இப்படியே நான் இந்த ஸ்டோரி இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாய்ஸஸ் இருந்திருக்கு இடையில. இப்போ தான் அந்த சொந்தங்கள் பந்தங்கள் பாட்டெல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம். அதை சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி டெலகிராமில். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். பாய்.